Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet each and everyone in the mighty name of our Lord Jesus Christ. நம்முடைய மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். For our Lord Jesus Christ is still alive. அவர் நாம் ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். And he is the God who is looking on each and everyone. அவரை நம்பி விசுவாசித்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. For the people who look unto him and believe him has never been gone ashamed. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. For the Bible says, for the people who looked and had faith in God, their faces were shining. இன்றைக்கும் நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிப்போம். And even today, let us all have belief in Christ Jesus. இந்த கொரோனா வைரஸின் காலத்திலே குறைவு இருக்கிற காலத்திலே ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். During this time of COVID pandemic, even though we are in all of our minds, for our God will keep everything in fulfillment. யோபு சொன்னது போல நாமும் சொல்லி இந்த பாடலை பாடுவோம். For just as Job said in the Bible, let us all tell and sing this song. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். My God is still alive. எனக்கு ஒரு குறையும் கிடையாது. I don't have any loss. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். So let us all sing together and glorify God. ஹalleluya. குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹalleluya. ஓ, என் உயிர் மீட்கவே தன் உயிர் கொடுத்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சீரந்தோர் மித்திரனே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹalleluya. Thank you, Jesus. கவலைகள் தீர்ப்பான், கண்ணீர் துடைப்பான், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பான். கவலைகள் தீர்ப்பான், கண்ணீர் துடைப்பான், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பான். பாவமனை பாதிப்பான், பாக்கியம் கொடுப்பான், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பான். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே.
உள்ளமாய் பார்த்து நாமே கேட்க வேண்டும். For we have to look on to our hearts and souls and ask this question. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கும்போது மனமே உனக்கு ஏன் கவலை, உனக்கு ஏன் குறை? For if our Lord Jesus Christ is still alive, oh my soul, why do you need to be worried? குறையெல்லாம் மாற்றுகிற தேவன் இயேசுவை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். For he is the God who changes all our sorrows. பிதாவாகிய தேவன் சம்பூரணராய் இருக்கிறார். For our Abba Father is a God of fulfillment. அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். So let us all pray unto him. நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை மாலை வேளை ஜெபத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Our loving good God, we thank you for this Tuesday evening prayer. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender our whole soul, spirit and body into thy loving hand. எங்கள் முழு குடும்பத்தையும் உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender our whole families into thy hands. பாடுகிற, செபிக்கிற, துதிக்கிற, இசைக்கிற, வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆராதிக்கிற பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we surrender each and every children of God who are praying, slaying, praising and giving glory to thy name. எங்களோடு கூட சேர்ந்து இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். You bless each and every children of God who are watching this prayer through YouTube and Facebook. எல்லா விதமான பயங்களை நீக்கி போடும். Lord, you take out all their fears from them. கொரோனா வைரஸ் வழியாய் வந்திருக்கிற பலவீனங்கள், பயங்களை நீக்கி போடும் ஆண்டவரே. Lord, you take out all their illness and fears about this COVID virus. நல்ல சுகபலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. May you give them good health, wealth and happiness. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுவதாக. May the precious blood of Jesus be sprinkled on us. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் மீட்பர், உயிரோடு கூட இருக்கிறீர். Our Lord Jesus Christ, you are a shepherd and you are still alive. உம்மையே நோக்கி மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம், விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். For we give all our prayer requests and we pray unto you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We pray in the mighty name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதனை செய்வோம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. God is good Amen. all the time. Amen. Amen. Yes. We welcome and greet you all in the name of our Lord Jesus Christ. And this is a great pleasant moment to gather in one place. So as we all gathered in Lord's place, so we need to be rejoiced and glad. Amen. So you all know, my dear people in Christ, daily each by day we meditate on the Lord Jesus Christ's word. So let's all meditate on today's verse. I hope you all know. John chapter 14 verse 1. Yes. Do not be worried and upset. Jesus told them, believe in God and believe also in me. Amen. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. Amen. Amen. Yes. So let's all commit our whole heart and mind and soul to our Lord Jesus and let's all worship together. Let's all be gathered. Let's all be bound to Him. Let's all be in fellowship. Amen. Let's all clap our hands and let's all welcome our Lord God by singing this song as we gather in this place today. Amen, Jesus. Amen. 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 As we gather in this place today, Holy Spirit, come and have your way. Have your
the Lord Jesus. He's in our midst and He's gonna rebuke all our problems in His name. Amen. With the same presence, let's all lift up our hands. Let's up loud your voice and let's all praise. Let's all give thanks. Let's all give honor. Amen. Thank you, Jesus. Let's all raise up your hands. Give your word to our Lord Jesus Christ. Let's all call upon Him in His name. Amen. Let's all come and do a miraculous things in His name. Let His presence be filled with us. Let His rebuke our problems. Amen. As He do it, do not be worried. He will be flourished with us. Amen, Jesus. Amen. 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 Oh Lord Jesus, we are feeling unto you, Master. You are the only Savior, Master. You are the King of Kings. Amen, Jesus. Amen. 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 Thank you, Jesus. Jehovah Jireh. Lord, you are our provider, Master. Amen, Jesus. Thank you, Master. Let's all clap our hands. Amen. Let's all glorify our Lord Jesus Christ. Amen. Amen. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Amen. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches and glory. He will do His hand, His charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches and glory. He will give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Sing unto the Lord a new song, new song. Sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, new song. Sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, new song. Sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, new song.
கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்து பகலெல்லாம் கூட சென்றது. அன்றைக்கு இஸ்ரவேலர்களோடு இருந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமாய் இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்து பகலெல்லாம் கூட செல்லுது. ஓ மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாத்து பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஓ தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதிரால் இது எதிரால் நீ என்னோடு இருப்பதினால், எதிரால் இது எதிரால் நீ என்னோடு வருவதினால். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இருக்கிற இடங்களில் எல்லோரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை 6 மாதங்கள் கண்ணின்மணி போல காத்து இந்த 7ஆம் மாதத்திலே 13ஆம் நாளிலே எங்களை ஒன்றாக கூடி சேர்த்திரே, அதுக்காய் உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த 6 மாதங்களிலும் நம்மோடு நல்லவராய் இருந்த தேவன் இனிமேலும் நம்மோடு நல்லவராய் இருப்பார் என்று சந்தேகமே இல்லை. எத்தனை மனிதர்களை நாம் பார்த்திருக்கலாம், ஆனால் இயேசுவை போல ஒருவரும் இல்லை என்று சந்தேகமே இல்லை. நல்லவராகிய நம் இயேசுவை நாம் துதிப்போம். நன்மைகள் எதிர்பார்க்காமல் நமக்கு உதவி செய்கிற தேவன் அவராய் இருக்கிறார். நாம் அவரை துதித்து ஆராதித்து அவர் எத்தனை நல்லவர் என்கிறதை நாம் சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து அதை பிரச்சனையோடு இந்த பாடலை நல்லவரே எங்களை இயேசுவா இருக்கிறீரே, உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுவா. எத்தனை மனிதர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எத்தனை பேர் எங்களை எத்தனையோ விதங்களில் அவமானம் பண்ணியிருக்கிறார்கள், கீழான வழிகளுக்குள்ள எங்களை கொண்டு போயிருக்கிறார்கள். ஆனாலும் நீர் இன்று எங்களுக்கு வாழ்வே இல்லை என்று
உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வேறில்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லா துதிகர மகிமைகளே எங்கள் ராஜனாகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லாவற்றும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுப்பா, இவ்வளவு நேரமாக உண்மை நாம் ஆராதித்தோம், உண்மை துதித்தோம். நீரே எங்களது யெகோவா ஈரே என்று சொல்லி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் உண்மை ஆராதித்தோம். இயேசுப்பா, இப்பொழுது உங்களுடைய வேதத்தை கேட்கிறனே, உங்களுடைய வேத வார்த்தைகளை கேட்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இயேசுப்பா, எங்களோட நீங்க என்ன பேச விரும்புறீர்களோ அதை பேசும். இயேசுப்பா, தேவ மூலியமாக நீர் எங்களோட பேசுகிறதே, தேவரே நீர் எங்களோட பேசுகிறவைக்காய் எமக்கு நன்றி. எங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவனா இருக்கிறீர். எங்களுடைய ஆத்ம நேசராய் இருக்கிறபடியால் எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுப்பா, டாடி அர்ப்பணிக்கின்றோம். டாடி செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக எமக்கு நன்றி. டாடி கொடுக்கிற இன்றைக்கு டாடி கொடுக்கிற மெசேஜ்ல டாடியை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே நீர் டாடியை மறைத்து பேசும். இயேசுப்பா, டாடி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய நாமத்திற்கு பெரிய மகிமையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, நீர் எங்களோடு இருந்து பாதுகாத்து எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹalleluya. நாம் எல்லாருமாய் சேர்ந்து விசேஷமான ஒரு ஆராதனையை நாம் ஏறெடுத்தோம். மேகஸ்தம்பம் போல் நம்மோடு கூட வருகிறவர், பாதையெல்லாம் வழிகாட்டுகிற தேவன், அன்பான தேவன், குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நடத்துகிற தேவன் ஆண்டவர் இயேசு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பெரிய மகிமை! ஆக பிரியமானவர்களே, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தியானித்தது போல கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம பார்த்தோம். இன்றைய வாரம் இந்த நாளில கூட அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது என்ற தலைப்புல இந்த நாள்ல நாம பார்க்க போகிறோம். அதே சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல எல்லாருமாய் சேர்ந்து 1 to 6 முடிய இருக்கிற அந்த வேத வசனங்களை, இந்த 23வது சங்கீதத்தை நம்ம எத்தனை முறை படித்தாலும் அது நமக்கு சலிக்கவே சலிக்காது. ஆக எல்லாருமாய் சேர்ந்து ஒரே குரலோடு கூட ஆங்கிலத்துல படிக்கிறாங்க. நாம படிக்கலாம் சேர்ந்து. தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். Psalms 123 1 to 6 எல்லாருமாய் சேர்ந்து படிக்கிறாங்க. பாருங்க. 23 sorry. Psalms 23. The Lord is my shepherd, I have not want. He lets me rest in fields of green grass and leads me to quiet pools of fresh water. He restores my soul. He leads me in the paths of righteousness for His name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for You are with me. Your rod and Your staff, they comfort me. You prepare a banquet for me where all my enemies can see me. You welcome me as an honored guest and fill my cup to the brim. Amen, amen, amen. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever and evermore. Amen.
Hallelujah. Praise the Lord. சங்கீதம் அந்த 6 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் விசேஷித்தமான ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு வசனம், சிறு பிள்ளைகள் அதிகமாய் நேசிக்கிற இந்த அதிகாரம். ஆக அதுல முதல் வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தை மாத்திரம் இந்த நாள்ல நாம தியானம் பண்ண போகிறோம். முதல் வசனம் மாத்திரம் என்ன சொல்கிறது பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. போதும், அவ்வளவுதான். அதாவது கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட மாட்டேன். தாழ்ச்சி என்ற அந்த வார்த்தைக்கு விசேஷமான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குறைவுபடுவது இல்லை. ஏனென்றால் தாழ்ச்சிக்கு விசேஷமான அர்த்தம், அதாவது என்ன குறை வந்தாலும் கூட சரி, என்ன குறை வந்தாலும் சரி, தகாத, அதாவது எந்த குறை வந்தாலும் சரி, தற்காலத்திற்கு அது அப்படியாய் தோன்றும், பிறகு எல்லாமே சரியாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, ஒரு விஷயம் கூட, அந்த ஒரு பல்லவியை நாம பாடி நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பாதத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு பல்லவியை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை எத்தனை முறை பாடினாலும் சரிக்காத ஒரு விசேஷமான ஒரு பாடல். ஆக வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். ஆமென், ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்ன போனாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் ஏந்திடட்டும். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் ஏந்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்யட்டும், அன்பு மிகும் பேரின்பம் எனக்கருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமேலுமாய். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இந்த வார்த்தையை விசேஷமாய் உணர்ந்து சொன்னவர் நம்முடைய யோபு பக்தன். அவருடைய விசுவாசம் பொன்னை போல விளங்கினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என் மீட்பர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளிலே இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார். ஆக என் வாழ்க்கையில என்ன குறை வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், யார் என்னை விட்டு தூரமாய் போனாலும், என்ன நடந்தாலும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கை செய்தார். அதே போல அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த குறைவுகள், இன்றைக்கு இருக்கிற இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் வந்திருக்கிற இந்த குறைவுகள், இந்த தாழ்ச்சி, இந்த பலவீனங்கள், இவைகள் எல்லாம் தற்காலத்திற்காக மாத்திரம். சீக்கிரமாய் அது கடந்து போய்விடும். ஒரு புகையை போல கடந்து போய்விடும். ஈரமாக்கப்பட்ட துணியை போல சீக்கிரமாய் அது மாறி போடும், காய்ந்து போகும். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும்
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும், பரிசுத்த ஆவியான தேவன் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துகிற வரைக்கும் நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன், நான் குறைவுபடவே மாட்டேன். குறைவாய் இருக்கிற நேரத்தில் கூட நிறைவான தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஆமன்பானவர்களே, பிலிப்பியன்ஸ் 4th chapterல 19th word பாருங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில இந்த வசனத்தை ஆண்டவர் பிலிப்பு பட்டணத்திற்கு, அதாவது பவுல் மூலியமாய் எழுதும் போது அங்கே சொல்லுகிறதான ஒரு தைரியமான ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, நீங்களும் நானும் நிச்சயமாய் அதிகமாய் கண்டு விசுவாசிக்க வேண்டிய ஒரு வசனம். பிலிப்பியன்ஸ் 4th chapterல 19th word என்ன சொல்லுது பாருங்க அங்கே. And my God shall supply all your needs according to his riches and in glory of Christ Jesus. ஹalleluya, ஹalleluya. என்ன அருமையாய் சொல்லப்படுகிற இந்த வசனம் பாருங்க பிரியமானவர்களே. பவுல் வழியாய் நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறதான விசேஷமான ஒரு காரியம். நீங்களும் நானும் கண்டு விசுவாசிக்க வேண்டும். அதாவது நாம முற்றிலுமாய் எல்லா விதத்திலும் நான் பலப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை நடத்துவார் என்ற ஒரே நம்பிக்கையில சுயத்தோடு கூட சொல்லுகிறது போல பவுல் சொல்றார் பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மகிமையான தேவன் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் இந்த தாழ்ச்சியான நேரங்களில, குறைவாய் இருக்கிற நேரங்களில, சம்பாத்தியம் இல்லாத இருக்கிற நேரங்களில, காலங்களில, எவ்வளவுதான் இந்த நாட்கள்ல வேலைகள் குறைவாய்ப்படுகிறது, சம்பளங்கள் குறைவாய்ப்படுகிறது, தேவைகள் குறைவாய்ப்படுகிறது, குறைவான நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே அதை எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் எவைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நாம் இழந்து போகிறோமோ, வருகின்ற நாட்களில் ஆண்டவர் இரட்டத்துணையான ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதுல நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? முழு நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் இயேசுவின் மேல் முழு நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம இருப்போம். அப்படின்னு சொன்னா நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையின் மேல் மகிமையாய், மகிமையின் மேல் மகிமையாய், கிருபையாய், தயவாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் Psalms 34:9 and 10 அங்கே விசேஷமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யாருக்கு குறை இல்லை என்று, யாருக்கு தாழ்ச்சி இல்லை என்று இங்க வேத வசனம் சொல்கிறது. யாருக்கு குறைவு இல்லை என்று நாம இங்க பார்க்கும்போது இங்க பைபிள் நமக்கு மிக தெளிவாய் சொல்லப்படுகிற வசனம் Psalms 34:9 and 10 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், இருந்தாலும் நாம வாசிக்க கேட்கலாம். Honor the Lord, all his people, those who obey him have all they need. Even lions go hungry for lack of food, but those who obey the Lord lack nothing good. Amen. Amen. Hallelujah. 9 and 10 அங்க விசேஷமாய் வாசிக்கப்பட்ட வசனங்க. பிரியமானவர்களே, சங்கீதம் 34 அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு தருகிறதான தைரியமான ஒரு வார்த்தைகள் என்ன சொல்கிறது பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அதாவது பயந்திருங்கள். குறைவிலே என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, உலகத்திற்கு பயப்படாதே, கொரோனாவுக்கு பயப்படாதே, கர்த்தருக்கு, அதாவது கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, குறைவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்திருக்கிறவங்க, ஆண்டவர் என் குடும்பத்திற்கு தலைவராய் இருக்கிறார், என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட நடக்கிறார், அவர் என் வீட்டுக்கு தலைவராய் இருக்கிறார், அவர் என் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார், ஒவ்வொரு கணவன் மனைவியை தேவன் ஆசீர்வதிப்பார், தாய் தகப்பனை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளோடு கூட தேவன் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஏன்னா அந்த பரிசுத்தவான்கள் தான் என் தேவன் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் என்னை எப்பொழுதும் நடத்துவார் என்ற அந்த பயபக்தி அவர்கள் இருதயத்தில் இருக்கும். ஆக பிரியமானவர்களே, பயபக்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் தேவனையே நம்பியிருப்பார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அந்த அடுத்த வரி சொல்கிறார் பாருங்க, அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவே கிடையாது. அடுத்த 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். இங்க பரிசுத்த பைபிள் மிக அழகாய் சிங்கங்களை குறித்து சொல்லுகிறார். அதாவது காட்டுக்கே ராஜா என்று சொல்வாங்க இந்த சிங்கத்தை குறித்து. இந்த சிங்கம் தன் பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் பட்டினியாய் வைக்கவே வைக்காதாம். ஒரு நாளைக்கு எங்கேயாகிலும் வேட்டையடித்துக் கொண்டு தன் பிள்ளைகளையும் தன் வயிறையும் ஆற்றிக் கொள்ளுமா. அப்படிப்பட்ட சிங்கத்தை குறித்து பரிசுத்த பைபிள் சொல்கிறது. ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அப்படிப்பட்ட சிங்கம் பட்டினியா இருக்கும், அதனுடைய குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது, ஆண்டவராகிய அதாவது தேவனாகிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. அல்லேலூயா. இன்றைய தினத்துல ஒரு சகோதரியை நாங்கள் சந்தித்தோம். கேத்தட்ரியல் ஸ்கூலுடைய ஒரு மிஸ் ஒருத்தரை நாங்கள் சந்திச்சோம். அவர்களிடத்துல நாங்கள் பேசும்போது இந்த வசனத்தை தான் அவர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அருமையான சகோதரி எங்களோடு கூட பேசிக்கொண்டே வந்தாங்க. அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசிக்கொண்டு வந்தாங்க. இந்த 2 பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்காக செபிங்கள் என்று சொல்லி அந்த சகோதரியின் பெயர் குமாரி என்று சொல்லி அவர்கள் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டாங்க. நிச்சயமாய் நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி அந்த சகோதரியிடத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்தோம். ஆக பிரியமானவர்களே, அந்த சகோதரி சொன்ன ஒரு விசேஷமான வார்த்தை, இன்றைக்கு உங்களை சந்தித்தது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். அதே வார்த்தை தான் நானும் அவர்களுக்கு சொன்னோம். உங்களை கூட நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தாரே, எங்களுக்கும் கூட சந்தோஷம் என்று சொல்லி கர்த்தரை நாம் அனுதினமும் தேடுவோம், குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மாற்றி விடுவார் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசிக் கொண்டு வந்தோம். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஜாலாலிலிருந்து ஒரு சகோதரர் கடந்த வருடங்களுக்கு முன்பதாக, கடந்த நாட்களுக்கு முன்பதாக ஒரு கடையை வைக்கிறோம் என்று சொல்லி எங்களிடத்துல டெலிபோன் பண்ணாங்க. எங்களுக்காக செவிங்க, டிடி மார்க்கெட் நாங்க வைக்க போறோம், சின்ன கடை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்திற்காக செபம் பண்ணினோம். அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எவ்வளவோ குறைகள் இருந்தது. அந்த குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்தில மாதத்திற்கு கடைசி வாரம் ஜெபம் நடக்கிறபடினால தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் ஆக்கி பார்த்து போட்டார். அதே நேரத்தில் இந்த நாளிலிருந்து கூட அவர்களிடத்துல ஒரு சின்ன இன்னொரு வியாபாரம், போண்டா பச்சி விற்கிற ஒரு வியாபாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தேடினபடினால, ஜெபத்தை எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டபடினால டெலிபோன் வழியாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த வியாபாரத்தை கூட கட்டாயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும். ஆண்டவரை ஜெபத்திலே, துதியிலே, ஆராதனையில நாம் தேடும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. 1 Corinthians 13th chapterல 9 and 10 பாருங்க. அங்கே பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, ஓ குறைவு எல்லாம் நிறைவாகும் எப்போ. அல்லேலூயா. வெறும் குறைவில்லை அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த குறைவெல்லாம் எப்பொழுது நிறைவாகிறது இல்லையா, அதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. இங்க இந்த 9வது வசனம் 9th word, அதாவது 1 Corinthians 13th chapterல 9 and 10 வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எப்பொழுது நிறைவாக்குகிறார். நீங்களும் நான் விசுவாசிக்கிற அன்பானவர்களே, அதுல முதல்ல இருந்து நீங்க வாசிச்சு வந்தீங்கன்னாக்கா விசேஷமான அன்பை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க செபிக்கிறது குறையா போகலாம், நம்ம செபிக்கிறது குறையா போகலாம், நம்ம பிரசங்கம் பண்றது கூட ஒருவேளை குறையா போகலாம், நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது கூட குறைவா போகலாம். ஆனால் ஆண்டவர் அவைகளை எப்போ நிறைவாய் மாற்றுகிறார். வசனம் சொல்லுது, For we know in part and we prophesy in part.
But when that which is perfect has come, then that which is in part will be done away. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க, 9வது வசனமும் 10வது வசனமும். நம்முடைய அறிவு குறை உள்ளது. ஆமான்பானவங்களே, நீங்களும் நானும் குறைவுள்ளவங்க தான். நாம யாரும் நிறைவுள்ளவங்க, நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய அறிவு குறைவுள்ளதுதான். குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதாலும் குறை உள்ளது. ஒருவேளை நம்ம ஜபத்துல கூட ஒரு குறைகளா இருக்கலாம், நம்ம பாடுறதுல கூட ஒரு குறைகளா இருக்கலாம், நம்ம இசைக்கிறதுல கூட ஒரு குறைகளா இருக்கலாம், நம்ம கொடுக்கறதுல கூட குறையா இருக்கலாம். கணவன் மனைவி மத்தியத்துல எத்தனையோ குறைகள் வரலாம், பிள்ளைகள் மத்தியத்துல எத்தனையோ குறைகள் வரலாம். இங்க பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள், நாம் செய்யற ஜெபங்கள், நாம் சொல்லுகிற ஒரு சில காரியங்கள், பிரசங்கத்தில் கூட ஒரு சில குறைகள் வரலாம். ஆனால் அந்த குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறாரா? அடுத்த வசனம் என்ன சொல்றது? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே எனக்குள்ளே வரும்போது, நம்முடைய வீட்டுக்குள்ள வரும்போது, நம்முடைய இருதயத்திற்குள்ள வரும்போது, நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள, நம்முடைய யோசனைக்குள்ள, நம்முடைய பலத்திற்குள்ள, நம்முடைய குடும்பத்திற்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றிவிடும். சாரிபாத் வீட்டில ஒன்றுமே இல்லை, அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு ரொட்டியை சாப்பிட்டுட்டு அவங்க சாக இருக்கிறாங்க. அந்த இடத்திற்கு தான் ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். அந்த இடத்துல இருந்த குறைவுள்ள பாத்திரங்கள் எல்லாவற்றையும் நிரம்பி வடிந்து போகிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் குறையவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமன்பானவர்களே, நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். யாரும் நம்மை பர்ஃபெக்ட் என்று சொல்லவே முடியாது. சங்கீதம் 14வது அதிகாரத்தில் பாருங்க, நீதிமான்கள் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அவர் நம்மை நீதிமானாக மாற்ற முடியும். அவர் நம்மை குறைவு இல்லாதவர்களாய் மாற்ற முடியும். அந்த தேவன் இயேசு, அந்த ஆவியானவர் நமக்குள்ள நிறைவானவராய் ஃபுல்ஃபில்லாய் உனக்குள்ள எனக்குள்ள வரணுங்க. அப்போதான் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போகான்பானவர்கள். அதைதான் பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் மத்தியிலே வெளிப்பட்டது. The book of Acts chapter 4 verse 32. அந்த இடத்துல பாருங்க, அபிஷேகம் பெற்ற பிறகு, சீடர்கள் அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த இடத்தில் அவர்கள் சகல சத்தியத்திற்குள்ளே அநேகரை நடத்தினார்கள். குறைகள் எல்லாவற்றையும் மாற்றினார்கள். அநேக பலவீனம் இருந்தது, அநேக வியாதிகள் இருந்தது, அநேக பிரச்சனைகள் இருந்தது, எத்தனையோ குறைவுகள் இருந்தது. அந்த குறைகள் எல்லாம், அந்த குறையான இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் அவர்கள் வழியாக மாற்றினார். பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு 4th chapterல 32 என்ன சொல்லுது பாருங்க. Now the multitude of those who believed were of one heart and one soul. Neither did anyone say that any of the things he possessed was his own, but they had all things in common. Amen. 35 படிங்க, என்ன சொல்லுது? And laid them at the apostles' feet, and they distributed to each as anyone had need. அல்லேலூயா. இங்கே பரிசுத்த பைபிள் மிக அழகாய், மிக அழகாய், மிக தெளிவாய் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 4th அதிகாரத்திலே 32வது வசனம் பாருங்க. இதுதான் பரிசுத்த ஆவியான தேவன் இயேசு நிறைவாய் உள்ளத்திலே வரும்போது அவர்களுக்கு இருந்த அந்த குறைகள் எல்லாம் மாறி போனது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. 32 என்ன சொல்லுது பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும். நல்ல கவனிங்க, அந்த நிறைவான தேவன் வரும்போது நம்முடைய இருதயங்கள் எல்லாம் என்ன ஆகுமா? ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. ஆமென். சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அன்பானவர்களே, 35வது வசனம் பாருங்க, என்ன சொல்லுது? அவர்கள் எல்லாருக்கும் பொதுவா இருந்தது. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்கிறது பாருங்க.
அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். எல்லாவற்றையும் தேவனுக்கு பயப்படுகிற அப்போஸ்தலர்கள் சீடர்களுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுத்துக்கினாங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுத்துக்கினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கூட பாருங்க, வனாந்திரத்தில் அவர்கள் வழி நடத்தும் போது வானத்து காடைகளை ஆண்டவர் கொடுத்தார் அவர்களுக்கு. இன்றைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். ஆமன்பானவர்களே, அவர்களுக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கொண்டார்கள். பைபிள் சொல்லுகிறது அவர்கள் மத்தியிலே குறைவே கிடையாது. ஏனென்றால் நிறைவான தேவன் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் வாழ்க்கையில குறை வராது. குறை வந்தாலும் கூட சரி, அது தற்காலத்துக்கு மாத்திரம், அது சீக்கிரமாய் அது மாறி போகும் என்று விசுவாசித்தார்கள். ஆமன்பானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஊதாரி மகனை குறித்து நாம பார்க்கிறோம். அவன் தகப்பனிடத்துல சண்டை போட்டுக்கொண்டு ஆசைகள் எல்லாவற்றையும் அவன் சேர்த்துக் கொண்டான். கடைசியில் அவன் வாழ்க்கையில குறைவுபட்ட பிறகு, நான் என் தகப்பனிடத்துல நான் போவேன் என்று சொல்லி அவன் தகப்பனார் இடத்துல ஓடி வந்தான். ஆமன்பானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் வாழ்க்கையில குறைப்பட்ட போது அவன் உணர்ந்தான், ஐயோ நான் பஞ்சம் வந்ததே, பட்டினியா இருக்கிறனே, என் தகப்பன் வீட்டுல எல்லாரும் நன்றா இருக்கிறார்களே என்று சொல்லி தகப்பனிடத்துல ஓடி வந்தான். அப்பா, நான் தவறு செய்து விட்டேன், நான் குறை செய்து விட்டேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் குறைவுபட்ட பிறகு நிறைவான தகப்பனிடத்தில் அவன் ஓடி வந்தான். அன்பானவர்களே, அதே லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 35வது வசனம். சீடர்களை ஆண்டவர் இதோ ஊழியத்திற்கு அவர்களை அனுப்புகிறார். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து வசனத்தை அவர்கள் வழியாய் நிறைவேற்றினார். அற்புத அடையாளங்களை செய்தார், ஆச்சரியமான காரியங்களை செய்தார். ஊழியம் செய்துவிட்டு இதோ ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். 22:35 என்ன சொல்லுது பாருங்க, லூக் 22:35. அங்கே And he said to them, when I sent you without money, bag, knapsack and sandals, did you lack anything? So they said, nothing. Nothing, Lord. Hallelujah. ஊழியத்திற்கு அனுப்பின பிறகு ஆண்டவர் அவர்களோடு கூடவே இருந்தார். வசனத்தின் வழியாய் அவர்களை உறுதிப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். அவர்கள் ஊழியம் செய்துவிட்டு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார் பாருங்க, அங்க 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவு இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவு இருந்ததில்லை என்றார்கள். ஆண்டவர் கேட்டார், நான் உங்களை அனுப்பினே பணப்பை இல்லாதபடிக்கு, சாக்குப்பை இல்லாதபடிக்கு, சாப்பாடு இல்லாதபடிக்கு நான் உங்களை அனுப்பினேனே, உங்களுக்கு ஏதாகிலும் குறை இருந்ததா அந்த இடத்துல என்று சொல்லி அவர்களிடத்திலே கேட்கும் போது அவர்கள் வாய்களை திறந்து அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன பாருங்க, அவர்கள் ஒன்றும் எங்களுக்கு குறைவா இருந்ததே இல்லை. என் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருந்தது, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது, நீர் அனுப்பின ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தார், நாங்கள் அற்புதங்களை அதிசயங்களை அந்த இடத்துல கண்டோம், ஒரு குறைவும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல ஆண்டவருக்கு அவர்கள் சொன்ன ஒரு விசேஷமான பதில். அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கும் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சீடர்கள் கேட்டு கீழ்ப்படிந்தது போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அதிகமாய் தேடுகிறவர்களாய், பயபக்தியோடு கூட நடக்கிறவர்களாய், வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் சொல்கிறது இல்லையா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால்
அங்க பைபிள் சொல்லுகிறது, எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்கிறது. அல்லேலூயா. ஆமன்பானவர்களே, ஞானத்திலே குறைவுகள் எது குறைவா இருந்தாலும் சரி, எந்த நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது, அந்த குறைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுவான். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். நம்மால் முடியாததை தேவனிடத்தில் சொல்வான். மாணவர்களே, இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அந்த தேவன் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானத்தை, ஞானத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். The book of Revelation 2nd chapterல அங்க விசேஷமான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல யோவானுக்கு தரிசனமாகும் போது ஆண்டவர் சொல்றார், உன் பொறுமையை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், உன் தாட்சியை குறித்து அறிந்திருக்கிறேன், நீ செய்த ஒவ்வொரு ஊழியத்தை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் இங்க சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சில குறைகளை கூட ஆண்டவர் அவர் வெளிப்படுத்தி காட்டுறார். என்ன சொல்றார் பாருங்க, 2nd chapterல 4th verse. But this is what I have against you. You do not love me now as you did at first. என்ன அருமையாய் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. நீங்க 3வது வசனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3வது வசனத்துல சொல்றாரு, உன் பொறுமையை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். You are patient. You have suffered for my sake and you have not given up. Hallelujah. எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க 4வது வசனம் தலையில அடிக்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. இதுதாங்க உன்னிடத்துல என்னிடத்துல இருக்கிற குறைவு. 4வது வசனம் என்ன சொல்றது? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியிலே கொண்டிருந்த அந்த விசுவாசமுள்ள ஜெபத்தை விட்டாய், விசுவாசமுள்ள போக்கை வரத்தை விட்டாய். ஆலயத்துக்கு நீ விசுவாசமாய் ஓடி ஓடி வருகிறாயா, அதெல்லாம் விட்டாய். ஆரம்ப காலத்துல நல்ல உற்சாகத்தோடு கூட பைபிளை படிக்கிறியா, அதெல்லாம் விட்ட நீ. ஆரம்ப காலத்துல எப்படி வாஞ்சையா இருந்த, தாகத்தோடு கூட இருந்த, அதெல்லாம் உன்னிடத்துல குறைவாய் போனது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறாருங்க. 3வது வசனம் பாருங்க, உன் பொறுமை எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பிரயாசத்தை எல்லாம் அறிந்திருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை விட்டாய், ஆதியில கொண்டிருந்த அந்த உற்சாகத்தை விட்டாய், ஆதியில கொண்டிருந்த இந்த தாழ்மையை நீ விட்டாய். இதுதான் உன்னிடத்தில் இருக்கிற குறைவு. இந்த குறைவெல்லாவற்றையும் நீ மாற்றி போடணும். நிறைவான தேவனை எப்பொழுதும் நீ பற்றி கொண்டிருக்கணும். அப்படி இருக்கும்போது, நீ ஜெயங்கொண்ட கிறிஸ்தவனாய் வரும்போது, அல்லேலூயா. Revelation 3:21 கடைசியா படிச்சுட்டு நாம ஜெபம் பண்ணலாம். என்ன சொல்றாரு பாருங்க, நீ நாம எப்படியா இருக்கணும், அப்போ எந்த ஸ்தானத்தை உனக்கு எனக்கும் கொடுக்கிறார். இதுல நம்முடைய குடும்பத்துல ஒரு குறை கிடைக்குங்க. அப்பா சேர் உக்காதே, அம்மா சேர் உக்காராதே, மாமா சேர்ல உக்காராதே, இது மாமாவது, இது அப்பாவது, இது இவங்களது அவங்களதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற இந்த நிறைவான தேவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற இந்த உண்மையான குணநலன் பாருங்க. நீங்களும் நானும் உண்மையான வெறும் கிறிஸ்தவனாய் அல்ல, ஜெயங்கொண்ட கிறிஸ்தவனாய் நீங்களும் நானும். 3:21 என்ன சொல்லுது பாருங்க. To those who win the victory, I will give the right to sit beside me on my throne, just as I have been victorious and now sit by my Father on his throne. Hallelujah. இந்த பாக்கியத்திற்கு தாங்க இந்த உலகத்துல உபத்திரவம், கஷ்டம், கண்ணீர், இவைகளின் மத்தியத்தில கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடைய மாட்டேன், நான் குறைவுபட மாட்டேன். இந்த குறைகள் எல்லாம் தற்காலத்துக்கு மாத்திரம்தான், சீக்கிரத்திலே கடந்து போகும் என்று சொல்லி நீங்களும் நான் விசுவாசிக்கும் போது இதோ இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். என்ன சொல்கிறது? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டது போல, சாத்தானை ஜெயித்தது போல, உலகத்தை ஜெயித்தது போல, பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிற எந்த கிறிஸ்தவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு, தேவன் இயேசுவோடு கூட சிங்காசனத்திலே பக்கத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன், அதிகாரத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இதுதாங்க கடைசி வரைக்கும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார்.
நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட மாட்டேன் என்று விசுவாசிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். குறைகள் எல்லாம் அகன்று போகும்படி நிறைவான தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? அவரிடத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுப்பான் மாணவர்களே. ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய மகிமையான தேவன், மகத்தான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. ஆண்டவரை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய பலவீனத்துல, ஆண்டவரே இருக்கிற எல்லா பலவீனங்களையும் தேவன் நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போம். பண்ணுவோம், அவரை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். Let us all be a faithful person towards Him. அவரையே நம்ம நம்பி இருப்போம். Let us all have a thought on Him. சீடர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவையே நம்பினார்கள். All the disciples have been behind Jesus Christ. அவர்களுக்கு ஒரு குறைவும் இருந்ததே கிடையாது. There is nothing lacked for them. அந்த நிறைவான தேவன் இயேசு இன்றைக்கு நமக்குள்ளே வரும்போது, So let us all call the fulfillment of the Lord. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். He is a shepherd. அவர் என்னை காப்பவர். He is one, the provider. அவர் என்னை நடத்துகிறவர். He is the one who makes us. நான் தாழ்ச்சி அடையேன். I will not go into want. எனக்கு ஒரு குறையும் கிடையாது. I will have nothing to lack. குறைவுகள் வந்தாலும் நான் இயேசுவை விசுவாசிப்பேன். Even if lack comes into myself, I will have hope on Him. அப்படியே சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. As you say this, let us all pray. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். He will do a wonderful things. இயேசுவை நம்பி வியாபாரத்தை ஆரம்பம் பண்ணுவோம். As we believe in Jesus Christ, let us all start our business. அந்த வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். Lord Jesus will bless your business. நம்முடைய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். Let us all surrender all the girls and boys, children into thy hand. அந்த படிப்புகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். Let Lord Jesus Christ bless their studies. ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் திருமண காரியங்களை வாசலை திறப்பார். And Lord Jesus Christ will open the doors in a correct time for all the people who are waiting for wedding. ஏற்ற காலத்திலே பிள்ளை பாக்கியங்களை தருவார். And Lord Jesus Christ will open the doors and the wombs of all the married people. நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். Let all the queries of us be given to the Lord Jesus Christ. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our loving heavenly Father, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாக்குகிறவரே, Lord Jesus, as we surrender our desires, you will fulfill in thy kingdom. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே கோடி கோடி நன்றி சொல்கிறோம். Oh Father God, we give you tons of thanksgiving. சகல சத்தியத்திற்குள்ளே வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, You are the Lord who leads us with too many promises. எங்களுடைய குறைவுகளிலே நிறைவாய் வருகிறவரே, And you will come and fulfill in all the desires of us. சூழ்நிலைகள் தோல்வியாய் இருந்தாலும் ஜெயத்தை தருகிறவரே, The things which is down to earth, O Master Father, you will rise in the name of the Lord. உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. We give you tons of thanksgiving. இந்த நாட்களில் எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் உணர்த்தி காட்டினீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. Oh Father God, we thank you that you reminded us with all the lackingness which were being with us. ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உதாரி மகனை போல மனம் திரும்பி வர கிருபை செய்யும் ஆண்டவரே. Oh Father God, I surrender all the youngsters into thy hand. Let them get back to you like a lost son. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Father God, we surrender all the girls and boys into thy hand. அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேனே என்று சொல்லுகிறது மாத்திரம் அல்ல, Let us only proclaim that Lord Jesus Christ is the good shepherd of mine. அதன்படி உம்மை விசுவாசித்து நடக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. And let them receive and proclaim it in their life, O Master. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, வேலைக்கு போகிற பிள்ளைகளை உம்முடைய அன்பு ஆணிப்பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Father God, we surrender our family members, kids who are going for the studies, who are being with all the outgoing things. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாழ்ச்சி வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Oh Father God, let
let them not see the afflictions, O Lord. ஒருவேளை குறைவுகள் வந்தாலும் நிறைவான தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. Even if they face the lacking things, O Master Father, Lord Jesus, you bless them with your desires. ஆண்டவரே, எங்களோடு கூட சேர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும் ஆண்டவரே. For the God, the people who are praying along with us, you bless them right now. ஆமென் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. Who are proclaiming amen, let the wonderful things happen into their life. கர்த்தாவே, நீர் எங்கள் எல்லாருக்கும் நீர் மேய்ப்பராய் இருக்கிறீர். Lord Jesus, you are the good shepherd for each and every one of us. நாங்கள் ஒன்றிலும் தாழ்ச்சி அடையாதபடிக்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. We will not lack in anything and you will do it, O Master. இந்த பயங்கரமான லாக்டவுன் காலத்திலே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. Oh Father God, as we have been locked down into thy houses, O Lord, you will be the protector of us. இந்த பஞ்ச காலத்திலே, இந்த குறைவுள்ள காலத்திலே தேவன் நிறைவான தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. Father God, we are going into the lacking world and the lacking things, O Master Father, but still we have a hope in the desire of the Lord. நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். Lord Jesus, you take complete control of each and every family. நீர் அப்படியே செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி சொல்கிறோம். We give you all the glory and honor that you will do with the same. துதிகர மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். Oh Father God, we give you all the glories and honors into thy hand. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray in the name of our Lord Jesus Christ, O Father. ஆமென். ஆமென். எல்லாருமாய் விசுவாசத்தோடு கூட சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்னும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழிநடத்துதலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பராய் இருந்து நடத்துவாராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you, Jesus. Hallelujah. 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 தேவனுடைய செய்தியை நாம் கேட்டோம். சங்கீதம் 34:10 சொல்லுகிறதுபடி சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிற ஒருவருக்கும் அவர் எந்த குறைவும் வைக்க மாட்டார் சொல்லுகிற வசனத்தின்படி நாம் எல்லோரும் ஆண்டவரை விசுவாசித்து நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எந்த குறைவுகளும் வைக்க மாட்டார் என்கிறதுல சந்தேகமே இல்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி கைகளை தட்டி பாடுவோம். என்னை மேய்க்கின்ற
பொழிகிறார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆமென். நன்மையும் கிருபையும் நமக்கு தொடர்ந்து வரும். ஆமென். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. Praise the Lord. Hallelujah. God bless you all. Hallelujah. Hallelujah. For in each and every time of this world, even though during this pandemic of COVID, everyone will be very much scared and telling of, oh, in this pandemic I have suffered so much of trials and tribulations. Is God not seeing me, my family? What am I going to do in this new month? My dear people of God, don't worry. In each and every circumstance, as the Bible says, give thanks to the Lord in all the circumstances. Do not be afraid and worried, for our Lord Jesus Christ, who is with us, will save us and be with us. Let us give thanks to God. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. We thank each and everyone who saw this live. May God's grace, His mightiness, and His faithfulness be with you all. And be safe, and God bless you. Thank Amen. you. Praise the Lord. God